சரி இருங்க. உங்க தாத்தா ஏதோ சொன்னாரு. தாத்தா எங்க தாத்தா வாங்க. ஏய் ஜானி எங்க ஜானி ஏய் தாத்தா சொன்னா ஓடிட்டான் அவன். ஏய் ஜானி ஏய் சரி தாத்தா ஏய் நீ அல்கோகன் தாத்தா. பாட்டியா இது? பாட்டி வெத்தலை போட்டு வாய் எப்படி ஆயிடுச்சு பாரு. பச்சை கலர்ல ஆயிடுச்சு. பல்லெல்லாம் கொட்டிச்சு. சரி பாட்டி, இன்னும் நீங்க ஏதோ ஜானி மோனி ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன ஆச்சு? எப்ப பார்த்தாலும் சண்டையா? அப்புறம் பாட்டி வயசாயிடுச்சுன்னா ஜீசஸ் கூட பேசுறதா உன் வேலை, சீரியல் பாக்குறது உன் வேலை இல்லை. நீ இங்க பாரு, ஒரு நிமிஷம் இரு. நீ சீரியல் பார்த்து நீ என்ன பரலோகம் போக போறியா? இல்ல சீரியல்ல நல்லது சொல்லி கொடுக்குறாங்களா? என்ன இந்த மோனி, நீயும் கூட சேர்ந்து ஆயா கூட சேர்ந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கியா? இரு ஜானி, ஒரு நிமிஷம் ஜானி நீ போய் சாப்பிட்டு வா ஜானி. பசியில நீ என்னமோ கத்திட்டு இருக்கிற. ஜானி சாப்பிட்டு வரட்டும். சரி மோனி, நீ என்ன பாட்டி கூட எப்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறியாமே, வேலை செய்ய சொன்னா ஏன் செய்ய மாட்டேற? நீ பாத்திரத்தெல்லாம் தூக்கி போட்டு போறியா? உன் பாட்டி தானே முடியாம தானே இருக்கிறாங்க. உங்க அப்பா அம்மா வெளியே வேலைக்கு போயிடுறாங்கல்ல, வீட்டு வேலை நீ தானே பொறுப்பா செய்யணும். நீ ஏன் செய்ய மாட்டேற மோனி? சொல்லிட்டே இருக்கா. நீ பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சி கழுவணும். இருக்கிற பொம்பளை பசங்கள்லாம் நல்லா கவனி, ஆம்பளை பசங்க சேர்த்துதான் சொல்றேன். வீட்டுல எதுனா வேலை சொன்னா அதை செய். நானும் செய்ய மாட்டேன், நானும் குப்பு கட்ட மாட்டேன், நானும் பாத்திரம் கழுவ மாட்டேன், அது மாதிரிலாம் சொல்லாத. உன் வீடு நீ தான் சுத்தமா வச்சுக்கணும். யோசிப்பாரு, நீ அம்மா இல்ல பாட்டியோ இல்ல அம்மாவோ வீட்டுல உடம்பு முடியாம படுத்துட்டாங்கன்னா யார் சமைப்பா? ஹோட்டல்ல போய் வாங்கி சாப்பிடுவீங்களா? கேர்ள்ஸ் நீங்க இருக்கிறீங்களே, நீங்களும் சமைக்க கத்துக்கலாம்ல. என்ன பாட்டி என்ன அது? இந்த மாதிரி வெத்தலாம் போட கூடாது. வேற இது கெட்ட பழக்கம். இதெல்லாம் பாட்டி இதெல்லாம் பண்ணக்கூடாது. பாட்டிக்கு சும்மா இருந்தா யாரையாவது பத்தி பேசுறது, அவ அப்படி பண்றான், இவ இப்படி பண்றான், இவ சரியில்லை, அவ சரியில்லை. இவரு இரு, நீ ஒழுங்கா இரு. பாட்டிக்கு தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன். பாட்டி, நீ மத்தவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காது, அதெல்லாம் ஜீசஸ்க்கு பிடிக்காது. வெத்தலையோ போடாத. இந்த சீரியல் பாக்குறவங்க இந்த ஒரு பழக்கம் இருக்குதுப்பா, மத்தவங்களை பத்தி பேசுறது. அவங்களுக்கு இப்படி நடந்திருக்குமோ, அவங்களுக்கு அப்படி நடந்திருக்குமோ, இது நடந்திருக்குமோ, இந்த மாதிரிலாம் சீரியல் பார்த்து கெட்டு போகாது. சரியா? ஜீசஸ்க்கு பிடிக்காது. இங்க பாரு ஜானி மோனி, இங்க பாரு, நீங்க 2 பேரும் பாட்டி கிட்ட சண்டை போடக்கூடாது. பாட்டிக்கு உடம்பு முடியல, அவங்க பாவம் தானே. சரியா? ஓகேவா? அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்கணும். ஓகேவா? சரி பாட்டி இப்போ பாட்டி போயிட்டாங்க. நீங்க போயிட்டு ஜீசஸ் கிட்ட பிரேயர் பண்ணுங்க. சரி ஜானி மோனி, இந்த பசங்க செகண்ட்ல என்ன தெரியுமா கத்துக்கிட்டாங்க? பாவம் வந்தது எதனாலனா சொல்ற பேச்ச கேட்காத. ஆமா, சொல்ற பேச்ச கேட்காதனாலதான் பாவமே வந்துச்சு. மனுஷனே பாவம் செஞ்சா கீழே விழுந்தான். நீங்களும் அதே மாதிரி தான். நீங்க 2 பேரு பிரதர் சிஸ்டர் தானே. வீட்டுல அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி யாரா இருந்தாங்கன்னா, அம்மா போயிட்டாங்க வெளியே எங்கேயாவது போயிட்டாங்க, இல்ல அப்பா எங்கேயாவது வெளியே போயிருக்கிறாங்க, கடைக்கு போயிருக்கிறாங்கன்னா சண்டை போடக்கூடாது. ஏய் டிவி ரிமோட்டை குடுடா. ஏய் குடுடா, நான் இந்த பொம்மை படம் பாக்கணும்டா. அந்த மாதிரி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. திடீர்னு 2 பேருக்குள்ள சண்டை 2 பேரும் 1 2 3 ஓவர் டிங் 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 டிங். அம்மா கதை பொறுப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் தான் டிவி ரிமோட் கொடுக்க மாட்டான், இவன் தான் இப்படி திட்டினா, நான் அடிச்சேன். இப்படி வீட்டுல நிறைய சண்டை வந்துட்டு இருக்கு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஜீசஸ்க்கு பிடிக்காது. ஜானி மோனி, புரியுதா? வலிக்குதா? ஜீசஸ்க்கு எவ்வளவு வலிக்கும்.
ஆ, இங்க பாரு ஜானி மோனி, இங்க பாரு, இங்க மோனி, இங்க வா. ஐயோ நீ வந்து சும்மா சும்மா இவனை ஓட்டு கொடுத்துட்டே இருக்க கூடாது அம்மா கிட்ட. ஆ உன் பிரதர் தானே தப்பு செஞ்சா நீ சொல்லு, சரியா? ஆனா எப்பவுமே அவன் செய்யறதெல்லாம், அம்மா அவன் வெளியே போறான், அம்மா அவன் டிவி ரிமோட் எடுக்கிறான், அம்மா அவன் இதை பண்றான் அதை பண்றான்னு சொல்லாத. ஆமா மோனி, சொல்லு. ஜானி என்கிட்ட சொன்னா, என்ன சொன்னான்னா, ஜானி இங்க வா, நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்றதா மோனி சொன்னான். மோனி என்ன சொல்றானா, நீ மோனி என்ன சொல்றானா ஜானியை பார்த்து நீ திருட்டுத்தனம் பண்ற. ஆனா மோனியை பார்த்து ஜானி என்ன சொல்றானா, செல்போன் எடுத்து நோண்டிட்டு இருக்கிறியாமே. அம்மா எதுக்கு நைட் நேரம் உனக்கு செல்போனு? அவன் தான் என்ன பண்ண தெரியுமா, அப்பா பாக்கெட்ல இருந்து காசு திருடிட்டான். சரியான திருடு பையனா இருக்கான். ஐயோ, வீட்டுல அப்பா அம்மா வந்து எதனா பொருள் வாங்க சொல்லி காசு கொடுத்தா 10 ரூபாய் கொடுத்தா 8 ரூபாய் செலவாச்சுன்னா 2 ரூபாய் அம்மா அப்பா கிட்ட கொடுக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் கரெக்ட். நீ 2 ரூபாய் வந்து எதனா வாங்கி சாப்பிட்டு அம்மா 10 ரூபாய் செலவாயிடுச்சுமா அப்படி சொன்னா அது ஜீசஸ்க்கு பிடிக்காது. அது பொய், அது திருட்டுத்தனம். நீ இப்போ வீட்டுல திருடுவ, ஆனா ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவ, உனக்கு எதனா பொருள் அழகா இருக்கும், அழகா பார்த்துட்டே இருப்பேன். ஐயா கிளாஸ் சூப்பரா இருக்கு அப்படியே திருடிடுவேன். நல்லா இருக்கா, ஜாலியா இருக்கா, பா திருட்டப்பா சூப்பரா இருக்குப்பா. திருட்டுத்தனம் நல்லா தான் இருக்கும். இதை பார்த்து எனக்கு கண்ணு தானே தெரியல, வச்சு விளையாடக்கூடாது. இங்க கவுனி தம்பி தங்கச்சி, இந்த திருட்டுத்தனம் நிறைய பேருக்கு இருக்குது, பொய் சொல்ற புத்தி நிறைய பேருக்கு இருக்கு. இங்க பாரு மோனி ஜானி, பொய் சொல்றது திருடுறது ஜீசஸ் பிடிக்காது. இதனால தான் நம்ம செகண்ட் டே என்ன பார்த்தோம், ஃபால் ஆஃப் men. என்ன பார்த்தோம்? இவங்களுக்கு சொல்லுங்க, பாவம் வந்து பாவம் யாருக்கு அகேன்ஸ்டா பண்றோம்? யாருக்கு அகேன்ஸ்டா பண்றோம்? மனுஷனுக்கு அகேன்ஸ்டா பண்றோமா? இங்க பாரு, நீங்க 2 பேர் தப்பு பண்ணும்போது மோனி ஜானி, நீ ஜானிக்கு அகேன்ஸ்டா இல்ல, ஜானி மோனிக்கு அகேன்ஸ்டா இல்ல, நீங்க 2 பேரும் ஜீசஸ்க்கு அகேன்ஸ்டா தப்பு பண்றீங்க. புரியுதா? கடவுளுக்கு அகேன்ஸ்டா தப்பு பண்ணக்கூடாது. சரி, கம்மிங் டு த பாயிண்ட். நீங்க ஏதோ வசனம் சொல்லி கொடுக்கறதா சொன்னாங்களே, எல்லாரும் வசனம் கத்துக்கலாமா? நேரம் உட்காரு, கை பின்னாடி போறான், அப்படியே ரசிக்கிறாராம். முன்னாடி பின்னாடி போறான், போடா பின்னாடி போடா போடா. நேரம் உட்காருங்க. சரி ஜானி மோனி, நீங்க டயர்டா இருக்கிறீங்க, போய் 2 பேரும் ஜூஸ் குடிச்சுவாங்க. ஜூஸ் வேணாமா? கஷ்டப்படுறீங்க. இப்போ ஜானி மோனி இங்க பாருங்க, நீங்க வசனம் சொல்லி கொடுக்குறா சொன்னீங்களா, ஞாபகம் இருக்கா? நல்ல உலக வளர்க்க பல்ல மூக்கு கிட்ட வந்து காட்டிட்டு இருக்கிறேன். சரி ஞாபகம் இருக்கா? அசிங்கப்படுத்தாத. இப்போ வசனம் சொல்லி கொடுப்பா. வசனம் கத்துக்கலாமா? ரெடியா? ஓகே. கொத்து கொத்துவா? என்னது கொத்து? பாரு, கொத்து வாயில குத்து. உலகம் சொல்லி கொடு, நீ சொல்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தாரா நான் தாரோட போட்டு தார் தாருன்னு இங்கிலீஷ் கிச்சா கொடுதா? இங்க பாரு, டேய் மோனி தான் மறந்துருச்சு. ஜானி நீ சொல்லல, சொல்லு, வசனம் சொல்லு. எல்லாம் ஓடி போயிடுவாங்க வீட்டுக்கு. இங்கிலீஷ் சொல்லாண்டா பப்பட் சொல்றாங்கன்னா ஓடி போயிடுவாங்க. கவனி, அழகா சொல்லு. நான் சொல்லி கொடுத்த வசனம், டயலாக் சொல்லுங்க. டயலாக்ல வசனம், பைபிள் வசனம். நீங்க எல்லாரும் சொல்றீங்களா? வெயிட் எல்லாம் 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லாமா? 1 2 3 அவங்க சொன்னாங்க, சொல்லுங்க. இன்னும் தலை தொங்கிருச்சு ஜானி, இது நேரம் பாரு, பாரு கையில எடுத்துட்டு இருக்காங்க, உன் பல்ல நல்லா தெரியணும். சொல்லு. கர்த்தர். நான் சொல்லுவேன், நீங்க சொல்லி கொடுங்க. சொல்லுங்க. கர்த்தர்
70 டேய் கர்த்தர் அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னீங்களே. நல்லவர். அப்புறம் நீ சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். 70 71 டேய் 70 80 சொல்லிட்டு இருக்கிற. 70 கிடையாது, அது 80. ஓகேவா? ஓகேவா? ஓகே. இதுக்கே தலை தொங்கிச்சு. 80 சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்கள். கர்த்தர் அவன சிக்கன் லெக் பீஸா சாப்பிட்டு பார்க்கறதுக்கு. ஐயோ இங்க பாரு மோனி சாணி சாப்பிட்டு பாருங்கல்ல. 2 பேருக்கு குடிச்சு பாருங்கள். குடிச்சா அவன கொக்கோ கோலா ஜூஸா குடிச்சு பார்க்கறதுக்கு. இங்க பாரு சொல்லு. ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சொல்லுங்க. ருசித்து பாருங்கள். சரி, இது எங்க இருக்கு பைபிள்ல? பைபிள் உள்ள இருக்கு, ஆனா நடுவுல இருக்கு. உள்ள இருக்கா? நடுவுல இருக்கு. பைபிள் நடுவுல இருக்கா? டேய் எல்லாமே பைபிள் உள்ளதா இருக்கு. வசனம் எல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எங்க இருக்கு பைபிள்ல? சைடுல இருக்கா? இரு நீங்களாம் ஒன்று சொல்ல வேணாம். அங்க ஒரு பாப்பா வருது, வாங்க பாப்பா. அந்த பாப்பா ஓடி வந்து எங்க இருக்குன்னு சொல்ல போறாங்க. இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணுமான்றத விபிஎஸ் சங்கம் டிசைட் பண்ணோம். பாயிண்ட்ஸ் இருக்குமா, கிஃப்ட் வேணுமா? சங்கீதம் 34:8. சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவருடைய நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உனக்கு நிறைய பப்பட் ஷோ பார்த்துருக்க போல. சரிங்கம்மா, உனக்கு கிஃப்ட் தரணுமா? மோனி சாணி எதை கிஃப்ட் தரணுமா? ஓ மோனி சாணி கிஃப்ட் தரணுமா? மோனி சாணி கிஃப்ட் தரணுமா? கிட்டவா கிட்டவா. 2 பேரும் காணோம், அப்ஸ்காம் போயிட்டாங்க. என்ன ஜானி வயிறு கலக்கிடுச்சா? பின்னாடி தான் இருக்கியா? மோனி என்னாச்சு? சீக்கிரம் வா. சரி ஜானி மோனி, ருசித்து பாருங்கள் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. சங்கீதம் 34 சங்கீதம் 34 சங்கீதம் 34 சங்கீதம் 34 சரி சொல்லி கொடுத்துட்டீங்க. எப்படி ருசிச்சு பாக்குறது? நீ தான் இவ்வளவு தப்பு பண்றீங்க, இவ்வளவு பாவம் பண்ற, திருடுற, பொய் பேசுற, ஏமாத்துற. இப்படி இருந்தா எப்படி ருசித்து பார்க்கலாம் நீ சொல்லு. ஆனா என் விபிஎஸ் பசங்க சொல்லுவாங்க, எப்படி ஜீசஸை ருசித்து பார்க்கணும் அப்படியே உட்காந்தே சொல்லு. பண்ண தப்பு எல்லாத்தையும் ஜீசஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டு பிரேயர் பண்ணணும். அடுத்தது ஆணு கத்தணுமா? நேரம் உட்கார. பைபிள் படிக்கணும். வேற அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? ஜீசஸோட ரத்தத்தினால மட்டும்தான் உன் பாவத்தை கழுவ முடியும். வேற என்னவா இருக்கும்? டெய்லியும் பிரேயர் பண்ணும். பைபிள் ஓகே, பிரேயர் ஓகே. ஒத்துக்கணும். இப்ப நீங்க 2 பேர் பண்ண தப்பு என்ன ஒத்துக்க மாட்டீங்க 2 பேரும். நான் பண்ணல, ஜானி தான் பண்ணோம். நான் பண்ணல, மோனி தான் பண்ணோம். மாத்தி மாத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரிதான் பாவம் வந்துச்சு. என்ன தெரியுமா? தப்பு செஞ்சுட்டு ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னாங்க, ஏவாள் ஆதாம பார்த்து சொன்னாங்க. மாத்தி மாத்தி சொல்லிக்காத. நிறைய ஃபேமிலியில பிரச்சனை எதனால தெரியுமா? நான் இல்ல பிரச்சனைங்க, பொண்டாட்டி தான் பிரச்சனை. நான் இல்ல பிரச்சனைங்க, பூசம் தான் பிரச்சனை. அப்பா அம்மாக்குள்ள சண்டை. நான் இல்ல பிரச்சனை, இது பிள்ளையா நான் பெத்த தொல்லை. மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் மிஸ்டேக் இருக்காது, ஒத்துக்கணும். இங்க பாரு ஜானி மோனி, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ருசித்து பாருங்கன்னா பிரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், செஞ்ச தப்பை ஒத்துக்கணும், திருப்பி தப்பை செய்யக்கூடாது. ஜீசஸ் மாதிரி வாழ்ந்து காமிக்கணும்.
அதுதான் ருசித்து பார்த்தது. என்ன பண்ணணும்? ஏன்னா ஜீசஸ்க்கு என்ன பிடிக்காது? பாவமே பிடிக்காது. என்ன பிடிக்காது? பாவமே பிடிக்காது. சொல்லு, ஏங்க நீங்க சொல்லுங்க. பாவமே பிடிக்காது. பாவமே பிடிக்கவே பிடிக்காது. அதனாலதான் ஜீசஸ் வந்து இஸ் காட் ஆஃப் ஹோலி, பரிசுத்தர் சொல்லி சொல்றோம். அப்புறம் நீ ருசித்து பார்க்கறதுனா என்ன பண்ணக்கூடாது? அதனாலதான் ஜீசஸ் என்ன பண்ணாரு? கடவுள் மனுஷனா வந்து உங்களோட பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் சிலுவையில மரித்து போனார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜானி மணி புரியுதா? ஏய் மணி, தூக்கம் தூக்கம். ஸ்கூல்லே அதே மாதிரிதான். இங்க கவனி, ஊழியம் சாதாரண கிடையாது, கஷ்டப்படணும். இங்க பாரு ஜானி மணி, ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்ததே எதுக்காக தெரியுமா? ஓ பாவத்தை என் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான். நீ நானும் நல்ல பிள்ளையா இருக்கிறதுக்காக தான் ஜீசஸ் வந்தார். சரி, போய் உங்க தாத்தா பாட்டியை கூட்டு வாங்க, சாரி கேளுங்க. நான் இனிமேல் தப்பு செய்ய மாட்டேன், சாரி கேளு. இன்னைக்கு போய் கூட்டு வாங்க. கவனி, ஒரு நிமிஷம் இரு. கவனி, நீ இன்னைக்கு என்ன பண்ண போறனா, உன் அப்பா அம்மா கிட்ட நீ செஞ்ச தப்பெல்லாம் சொல்ல போற. ஓகேவா? நீ என்னென்னலாம் தப்பு செஞ்சோ, நான் பிபிஎஸ்ல போனேன், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க, சாரி மம்மி. நான் இது கவனி, கேர்ள்ஸுக்கு -100 போட்டுருக்கேன். பேசிட்டே இருக்கேன். மண்டே சொல்லி பேன் எவ்வளோ பெருசு இருக்கு, சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா பேசிட்டு இருக்காங்க. -100 போட்டுருக்கேன். வெயிட் பண்ணு, நீ பேசாத. அப்படியே குடிமை தூக்கி ஃபேன்ல மாட்டி விட்டுருவோம். போய் உட்காந்து போ. கவனி, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் சாரி கேட்க போறீங்க. என்னாச்சு? இந்த மாசன் மைட்டி விபிஎஸ்ல ஜீசஸ் ரொம்ப நல்லவரு, அவர் என்னையும் நல்லவரா இருக்க சொல்லி இருக்கிறாரு. நான் என்ன பண்ணக்கூடாது? இனிமேல் நான் தப்பு பண்ண மாட்டேன். மம்மி டாடி நீ சொன்னா நீ யாரோட பிள்ளை அப்படி நீ சொல்லல. அண்ணன் என்ன பார்க்கவா போறாரு? அண்ணன்லாம் பார்க்க மாட்டேன், நான் அப்படி இருந்துக்கிறேன். நீ ஜீசஸ் பிள்ளை கிடையாது. ஆமா, ஏன்னா நீ ஜீசஸ் கிட்ட மட்டும் சாரி கேட்டா போதாது, யார்கிட்ட சண்டை போட்டியோ அவங்க கிட்டே சாரி கேட்கணும். அப்பா அம்மா கிட்ட நீ சாரி கேட்கணும். ஓகேவா? வெயிட் பண்ணு, சாரி போடாது. சரி ஃபேமிலி, இங்க பாருங்க, ஜானி மணி சாரி கேளுங்க தாத்தா கிட்ட. சாரி சவுண்டா கேளுங்க மைக்ல. அப்பா கிட்ட சாரி கேளுங்க. அப்பா பரதாம உட்காந்துக்கிறாரு, மிக்சர் சாப்பிட்டுக்கிறாரு. அப்பா அப்பா கொடுங்க. அப்பா சாரிப்பா, இனிமே பாக்கிட்டு இருக்கிற மாட்டேப்பா.